ஆல்ரெடி நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அண்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸு. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து இந்த புக்கோட இதேமாரி பிரித்து காட்டியிருக்காங்க. இது ஏவும் இது பி ரெண்டும் பக்கத்தில் இருந்துச்சு. அந்த ஆங்கிள் என்னென்னு சொல்லுவாங்க, அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லுவாங்க. அதே போல் இங்கே பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இது எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இந்த 3 ஆங்கிள்ஸ் எப்படி பக்கம் இருக்குது, அது என்னென்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்த ஆங்கிள் தான் என்னென்னு சொல்லுவாங்க, அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அட்ஜசன்ட் ஆங்கிளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா they have a common vertex சொல்லியிருக்காங்க. they have a common vertex. இப்போ காமன் வெர்டெக்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் காமன் வெர்டெக்ஸ். இந்த இருக்குல்ல இது காமன் வெர்டெக்ஸ். இந்த இருக்குல்ல இந்த இடம் வந்து காமன் வெர்டெக்ஸ். ஒரு காமனாக ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த இடத்துக்கும் காமன் வெர்டெக்ஸ் இருக்கும். they have a common arm. காமன் ஆர்ம்னா காமனாக இதுதான் ஒரு ஆர்ம். இந்த சைடுக்கும் இது காமன் வெர்டெக்ஸு, இது காமன் ஆர்ம் அப்படி இருக்கும். அண்ட் த நான் காமன் ஆர்ம்ஸ் ஆர் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த காமன் ஆர்ம். இந்த காமன் ஆர்முக்கு 2 சைட்லேயும் நான் காமன் சைடு இருக்கும். அதாவது புது இல்லாமல் ஒரு காமன் சைடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 சைடுக்கும் காமனான ஆர்ம் ஒன்று இருக்குது, காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. அதே போல் நான் காமன் சைடு வந்து இந்த காமன் ஆர்முக்கு 2 சைட்லேயும் இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், பக்கத்தில் இருந்தால் அது பேர் அட்ஜசன்ட் ஆங்கிள். அடுத்தது லீனியர் பேர். லீனியர் பேர் அப்படின்னா இப்படி ஒரு ரே இருக்கணும். இந்த ரேக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரே இந்த சைட் போச்சுன்னா இந்த இதுதான் சொல்லுவாங்க அப்படின்னா லீனியர் பேருன்னு சொல்லுவாங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஃபார்ம் ஏ லைன். அதுதான் அந்த ஆப்போசிட் ரேலாம் வருவது லீனியர் பேரு. இங்கே உள்ள ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி வரும். அதாவது இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 180 டிகிரி. இது வந்து லீனியர் பேர் இல்லை. இட் இஸ் நாட் எ லீனியர் பேர். ஏன்னா ஆப்போசிட் ரேஸ் இல்லை. இங்கே ஒரு ரே போயிட்டுருக்கு, இந்த சைடில் ரே போகுது, இப்படி போகணும். அதுதான் ஆப்போசிட் ரே. அதுதான் லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரும், 180 டிகிரி வரும். அதாவது இந்த ஆங்கிள் 1ஓட ஆங்கிள் 2 ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இல்லை ஸ்ட்ரைட் லைனில் வர ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைனில் எவ்வளோ ஆங்கிள் வரும் அப்படின்னு கேட்டால் 180 டிகிரி வரும். ஓகே, இப்போ என்ன தெரியும் நமக்கு, அட்ஜசன்ட் ஆங்கிள்னா என்ன தெரியும், லீனியர் பேர்னா என்ன தெரியும். அடுத்து நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னா 2 ஸ்ட்ரைட் லைன், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, ரெண்டும் ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட். இதை 1ன்னு நான் நேம் பண்ணேன்னா இதோட நேம் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ 1ம் 2ம் என்ன சொல்லுவாங்க, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இதை நான் 3ன்னு வச்சுட்டேன்னா இது என்னென்னு வச்சுக்கலாம், 4ன்னு வச்சுப்போம். இந்த 3ம் 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட். ஆங்கிள் 1ம் 2ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் 3ம் 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. அதே போல் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போதுமே ஈக்குவலாக தான் இருக்கும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த உள்ள 2 பென்சில் வந்து இங்கே ஒரு பென்சில் இருக்குது, இங்கே ஒரு பென்சில் இருக்குது. அப்போ இங்கே 1ம் 3ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்து 2ம் 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்ன தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட்டு லீனியர் பேர்னா என்ன தெரியணும், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதை வச்சுட்டு அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 9th சம் பார்க்கலாம். இதில் பார்க்க போகிறது 9th சம். 9th சம்மில் ஃபஸ்ட் கொஷின், இந்த அட்ஜாயினிங் ஃபிகர், இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் இந்த கொஷின் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கொஷின், ஈஸ் ஆங்கிள் 1 அட்ஜசன்ட் டு ஆங்கிள் 2. ஆங்கிள் 1 ஆங்கிள் 2க்கு அட்ஜசண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஆங்கிள் 1 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஆங்கிள் 1 எங்கே இருக்குது, இதுதான் ஆங்கிள் 1 ஏஓசி. இந்த இடம் தான் என்னது, ஆங்கிள் 1. இது எதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஆங்கிள் 2க்கு அட்ஜசண்ட்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆங்கிள் 2 எது, இந்த இடம் சிஓஇ தான் என்னது, ஆங்கிள் 2. அப்போ ஏஓஇன்றது என்னது, ஏஓசின்றது என்னது, ஆங்கிள் 1.
சிஓஇன்றது என்னது ஆங்கிள் 2 ரெண்டும் அட்ஜசன்ட்டான்னு கேட்குறாங்க. அட்ஜசன்ட்டுக்கு ஆல்ரெடி சொன்னோம் காமன் வெர்டெக்ஸ் ஒன்று இருக்கணும். இதில் காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. என்ன காமன் வெர்டெக்ஸு? இந்த ஓ தான் காமன் வெர்டெக்ஸு. அதே போல் காமன் ஆர்ம் இருக்குது. ஓசி தான் காமன் ஆர்ம். அதே போல் நான் காமன் ஆர்மும் இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் 1 வந்து ஆங்கிள் 2வோட அட்ஜசன்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஏஓசி அட்ஜசன்ட் டு ஆங்கிள் ஏஓஇ. ஏஓசியும் ஏஓஇயும் அட்ஜசன்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏஓசியும் ஏஓஇயும் அட்ஜசன்ட்டான்னு கேட்குறாங்க. ஏஓசின்றது இந்த இடம், ஓகேவா? ஆங்கிள் ஏஓசி அட்ஜசன்ட் டு ஏஓஇ. ஏஓஇன்றது எந்த இடம்? இந்த இடம். இதுலேருந்து இது வரைக்கும் இதுதான் அட்ஜசன்ட்டான்னு கேட்குறாங்க. இதில் வந்து காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, காமன் ஆர்ம்ஸ் இல்லை. காமன் ஆர்ம் கிடையாது. காமன் ஆர்ம்ன்றது நடுவில் தான் போகணும். ரெண்டு இதுக்கும் மிட் பாயிண்ட் தான் இருக்கும், காமனாக இருக்கும். அதான் காமன் ஆர்ம். அதனால் இதில் காமன் ஆர்ம் இல்லை. அதனால் இது என்ன கிடையாது, அட்ஜசன்ட் கிடையாது. இன்னும் அப்படின்னு ஆன்சர் எழுத வேண்டியதான். அடுத்தது தேர்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டூ ஆங்கிள் சிஓஇ அண்ட் ஆங்கிள் இஓடி ஃபார்ம் ஏ லீனியர் பேர். லீனியர் பேர்னு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், ஆப்போசிட் ரேஸ் இருந்துச்சுன்னா அந்த லீனியர் பேர்னு சொல்கிறோம். சிஓஇயும் இஓடியும் லீனியர் பேரான்னு கேட்குறாங்க. முதல்ல சிஓஇ எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் சிஓஇ. அடுத்தது இஓடி. இஓடின்றது இது இதுலேருந்து இது வரைக்கும், ஓகேவா? ஃபார்ம் ஏ லீனியர் பேர். எஸ், இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக ஃபார்ம் ஆகுது. இதுக்கு இது ஆப்போசிட் ரேவாக இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுது, லீனியர் பேராக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர் ஆங்கிள் பிஓடி அண்டு டிஓஇ சப்ளிமெண்ட்ரி. ஆங்கிள் பிஓடியும் டிஓஏவும் சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா அது சப்ளிமெண்ட்ரி, இல்லை லீனியர் பேராக இருந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி. ஆங்கிள் பிஓடி எது, பிஓடி இது. டிஓஏ, டிஓஏன்றது எது? லீனியர் பேராக இருக்குது, ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இது அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே. அப்போ கண்டிப்பாக இதோட ஆங்கிளும் இந்த ஆங்கிள் 4 ஆங்கிள் 5 ஆட் பண்ணால் கண்டிப்பாக 180 டிகிரி தான் இருக்கும். அதனால் இது என்ன தான் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரின்னு ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதனால் இது சப்ளிமெண்ட்ரி தான். நெக்ஸ்ட்டு ஈஸ் 1 வெர்டிக்கலி ஆப்போசிட் டு 4. 1 வந்து 4க்கு வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 1 வந்து இதுதான் 1. இது வந்து 4க்கு வெர்டிக்கலி ஆப்போசிட்டான்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் வெர்டிக்கலி ஆப்போசிட்னா ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அப்போ வரதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் சொல்லியிருக்கோம். அப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டும் கட் ஆகிற இடத்துல உள்ளது இதுவும். அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் வந்து கரெக்டு தான். ஆங்கிள் 1 ஆங்கிள் 4 வெர்டிக்கலி ஆப்போசிட் தான். நெக்ஸ்ட்டு 6th ஒன், வாட் இஸ் த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் 5? 5ஓட வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. 5 எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது 5. அப்போ வெர்டிக்கலி ஆப்போசிட் எங்கே இருக்கும், இந்த இடத்துல தான் இருக்கும். அப்போ எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 5ஓட வெர்டிக்கலி ஆப்போசிட் கிடைக்கும். ஆங்கிள் 2ஓட ஆங்கிள் 3 ஆட் பண்ணால், ஆங்கிள் 2 + ஆங்கிள் 3 ஆட் பண்ணால் 5ஓட வெர்டிக்கலி ஆப்போசிட் கிடச்சிடும். ஓகே, இதுதான் 6th கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 9க்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஈஸ் ஆங்கிள் 1 அட்ஜசன்ட் டு ஆங்கிள் 2. அதுக்கு என்ன ஆன்சர்? எஸ் பிகாஸ் they have காமன் வெர்டெக்ஸ் ஓன்ற காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. காமன் வெர்டெக்ஸ் என்னது, ஓன்ற ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. அண்டு காமன் ஆர்ம் ஓசி இருக்குது. அதனால் அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அட்ஜசன்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் கொஷின், நோ தே ஹாவ் நான் காமன் ஆர்ம்ஸ். அது என்னென்னு சொல்லியிருப்பாங்க, அட்ஜசண்ட்டாக இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. அது அட்ஜசன்ட் கிடையாது. இப்போ செகண்ட் கொஷின் இஸ் ஆங்கிள் ஏஓசி அட்ஜசன்ட் டு ஏஓஇ. அட்ஜசண்ட்டான்னு கேட்டப்போ இது ரெண்டும் அட்ஜசன்ட் கிடையாது. ஏஓசியும் ஏஓஇயும் அட்ஜசன்ட் இல்லை. அதனால் நோ, we have no common arms. அடுத்த தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் டூ ஆங்கிள் சிஓஇ is equal to சிஓஇ அண்ட் ஆங்கிள் இஓடி ஃபார்ம் ஏ லீனியர் பேர். அதுக்கு ஆன்சர் எஸ், they form லீனியர் பேர். அது ரெண்டும் என்ன பண்ணும், லீனியர் பேராக ஃபார்ம் பண்ணும். ஆர் பிஓடி அண்டு டிஓஏ சப்ளிமெண்ட்ரி. பிஓடியும் டிஓஏயும் சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்டிருக்காங்க. பிஓடின்றது இதுதான் சொன்னோம். அடுத்தது டிஓஏன்றது சப்ளிமெண்ட்ரியாக கேட்டிருக்காங்க. எஸ், ஆங்கிள் பிஓடி அண்ட் ஆங்கிள் டிஓஏ ஆர் சப்ளிமெண்ட்ரி. எஸ், தே ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஃபோர்த்து கொஷினுக்கு ஆன்சர்.
ஃபிஃப்த் ஒன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஆங்கிள்ஸான்னு கேட்டிருந்தாங்க. ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 4ம் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸான்னு கேட்டிருப்பாங்க. அதோட ஆன்சர் எஸ், தே ஆர் வெர்டிக்கல் ஆங்கிள்ஸ். அடுத்த சிக்ஸ்த் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, ஆங்கிள் 5ஓட வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. 5ஓட வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இது ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3. அது வந்து என்னவாக இருக்கும், ஆங்கிள் COBயாக இருக்கும். அதான் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3. நெக்ஸ்ட் என்ன 10th கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுலேருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இண்டிகேட் விச் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் லீனியர் பேர். 2 கொஷின் கேட்டிருக்காங்க. கீழே இந்த ஃபிகர் வச்சுட்டு கேட்டிருக்காங்க. இண்டிகேட் விச் பேர்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இருக்குன்னு நமக்கு தெரியும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் 2 ஸ்ட்ரைக் லைன் கட் பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் ஆனது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். 10ல் என்ன கொஷின் இருக்கா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், அதாவது எது ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா. இப்போ வர ஆங்கிள் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட். அதே போல் ஆங்கிள் 5ம் ஆங்கிள் 2 + 3யும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகேவா. திரும்ப சொல்கிறேன். இப்போ முதல்ல 2 ஸ்ட்ரைட் லைன் கட் ஆச்சுன்னா அதனால் வரது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸு. எது ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, ரெண்டும் கட் ஆகுது. அப்போ இங்கே உள்ள 1ம் இங்கே உள்ள 4ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இங்கே உள்ள 5ம் இங்கே என்ன இருக்குது, ஆங்கிள் 2 ஆங்கிள் 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் 5க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா லீனியர் பேர்ஸ் இதுன்னு கேட்குறாங்க. லீனியர் பேர்ஸு. லீனியர் பேர்னால் நான் ஆப்போசிட் ரேஸ் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா. ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அதுதான் லீனியர் பேர்ஸு. இப்போ லீனியர் பேர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது லீனியர் பேர், இந்த இடம் லீனியர் பேர். அப்போ ஆங்கிள் 1 ஆங்கிள் 5 இது லீனியர் பேர். அதே போல் ஆங்கிள் 1ம் 5ம் லீனியர் பேர். அடுத்தது ஆங்கிள் 5ம் 4ம் லீனியர் பேர். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் 1 and 4, ஆங்கிள் 5 and ஆங்கிள் 2 + ஆங்கிள் 3 வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட்டு. லீனியர் பேர் வந்து 1 and 5. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபாலோயிங் ஃபிகர் 1 is adjacent to 2 give reasons. இந்த ஃபிகர் வந்து இசட் ஷேப்பில் இருக்குது. இந்த ஃபிகரில் 1ம் 2ம் அட்ஜசண்ட்டான்னு கேட்குறாங்க. இந்த 1ம் இந்த 2ம் அட்ஜசண்ட்டான்னு கேட்குறாங்க. அட்ஜசண்ட்னா எப்படி இருக்கணும், பக்கத்தில் தான் இருக்கணும், காமன் ஆர்ம் இருக்கணும், காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும். இங்கே காமன் வெர்டெக்ஸ் இல்லை, இது தனியாக இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே தனியாக ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இதில் என்ன கிடையாது அப்படின்னா காமன் வெர்டெக்ஸ் இல்லை, அதனால் இது என்ன கிடையாது, ஆங்கிள் 1 and ஆங்கிள் 2 is not adjacent. கொஷின் நம்பர் 11ல் ஆங்கிள் 1 is not adjacent to ஆங்கிள் 2 because their vertex is not common. வெர்டெக்ஸ் என்ன இல்லை, காமனாக இல்லை, அதனால் என்ன அர்த்தம், ரெண்டும் நாட் அட்ஜசண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12 ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எக்ஸ், ஒய் அண்டு இசட். இப்படி ஒரு இது கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூனா, ஒய்யோட வேல்யூனா, இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல எக்ஸும் இதில் 2 ஸ்ட்ரைட் லைன் கட் ஆகுது. இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது, இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ இதுக்கு இது வெர்டிக்கலி ஆப்போசிட். கண்டிப்பாக வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இங்கே 55 டிகிரினா இங்கேயும் எத்தனை டிகிரி தான் இருக்கணும், 55 டிகிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை டிகிரின்னு தெரிஞ்சிச்சு, 55 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டும் கட் ஆகுது. அப்போ உருவாகுது இங்கே ஒரு வெர்டிக்கலி ஆப்போசிட், இது ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 55 டிகிரினா இங்கே 55 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை டிகிரி, 55 டிகிரி. நெக்ஸ்ட்டு இப்போ இதுவும் ஒரு லீனியர் பேர், இந்த இடம் லீனியர் பேர். அப்போ இந்த எக்ஸோட இந்த ஒய் ஆட் பண்ணால் கண்டிப்பாக எத்தனை டிகிரி தான் இருக்கும், 180 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா. அப்படி இல்லைனா இப்படி கூட எடுத்துக்கலாம். இந்த இசட்டையும் இந்த 55 டிகிரியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படியும் எடுத்துக்கலாம். வெர்டிக்கலி ஆப்போசிட் முடிஞ்சிச்சு. அதனால் இங்கே எத்தனை டிகிரின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 55 டிகிரி. இது அப்படியே இருக்கட்டும். இதில் 2 மெத்தடில் போடலாம். ஒன்று இதையும் ஆட் பண்ணால் இது லீனியர் பேர் தான், இல்லை ஸ்ட்ரைட் லைன் தான். இப்போ கண்டிப்பாக 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி தான் வரணும், 180 டிகிரி தான் வரணும்.
அப்படி போட்டாலும் கரெக்டு தான். அப்படி இல்லை இங்கே 55 டிகிரி இருக்குது, இங்கே y இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் எத்தனை டிகிரி தான் வரும்? 180 டிகிரி தான் வரும். அப்போ இங்கே டோட்டலாக எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் இந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ இந்த இடத்துல மட்டும் எத்தனை இருக்கும்? 180ல் 55 மைனஸ் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். மைனஸ் பண்ணால் 10ல் 5 போக பேலன்ஸ் 5, 7, 2, 1. அப்போ இந்த இடம் எத்தனை டிகிரி? 125 டிகிரி. இங்கே எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்கோம்? 125 டிகிரி. அப்போ இங்கே 125னா இங்கே எத்தனை தான் இருக்கணும்? 125 தான் இருக்கணும். ஓகே தானே? இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? இசட் தெரிஞ்சிடும். ஒய்யும் 125 தான், இசட்டும் 125 தான். ஓகே, எழுதும்போது எப்படி எழுதணும்? எக்ஸோட வேல்யூ 55 அப்படின்னா எக்ஸ் வந்து 55 இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ வந்து 55 இருக்குது. அதனால் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ தான்? 55 தான். இதுக்கு ரீசன் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அடுத்து என்ன சொன்னோம்? ஆங்கிள் எக்ஸோட ஒய் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும்? 180 டிகிரி வரணும். எக்ஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 55 டிகிரி. 55 டிகிரியோட ஒய் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். நமக்கு எதோட வேல்யூ வேணும்? ஒய்யோட வேல்யூ வேணும். ஒய்யோட 55 என்ன பண்ணிகிட்ருக்கு? ஆட் பண்ணிகிட்ருக்கு. அந்த சைட் பொண்ணு என்னவா மாறும்? மைனஸாக மாறும். அப்போ 180ல் 55 போக பேலன்ஸ் எவ்வளோது? 125 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஒய்யோட வேல்யூ எவ்வளோது? 125 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய்யும் இசட்டும் எப்படி தான் இருக்குது? வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக தான் இருக்குது. அதனால் ஒய் 125 இருந்தால் இசட்டோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும்? 125 தான் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 55 டிகிரி, ஒய்யோட வேல்யூ 125 டிகிரி, இசட்டோட வேல்யூ 125 டிகிரி. இதிலே செகண்ட் ரோமன் இருக்குது. செகண்ட் ரோமன் இதுவும் அதே மாடல் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, அவ்வளோதான். இதுலேயும் அதே போல் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ஒய்யோட வேல்யூ என்னது, இசட்டோட வேல்யூ என்னது, எக்ஸ் என்னது, ஒய் என்னது, இசட் என்னது, மூணு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து 40 டிகிரி இருந்துச்சுன்னா இங்கே எத்தனை டிகிரி இருக்கும்? ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ இது ரெண்டும் என்னவாக இருக்கும்? வெர்டிக்கலி ஆப்போசிட். அப்போ இங்கே 40 இருந்துச்சுன்னா இந்த இசட்டோட வேல்யூ எத்தனை டிகிரியாக தான் இருக்கும்? 40 டிகிரியாக தான் இருக்கும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் லீனியர் பேர். எது லீனியர் பேர் அப்படின்னு பார்த்தோம்னா எது லீனியர் பேர்? இதில் இது லீனியர் பேர், இந்த இடம் என்னது லீனியர் பேர். அப்போ இந்த ஒய்யும் 40 ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி தான் வரணும்? 180 டிகிரி தான் வரணும். அப்போ இங்கே 40 டிகிரினா இங்கே எத்தனை டிகிரி இருக்கும்? 140 டிகிரி இருக்கும். ஓகே, இப்போ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் எத்தனை டிகிரி? 140 டிகிரி. ஓகே தானே? ஓகே, இப்போ வந்து இசட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், எத்தனை டிகிரி? 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம் 140 டிகிரி. இப்போ நமக்கு எது மட்டும் தெரியும்? எக்ஸை மட்டும் தெரியணும். எக்ஸை இங்கே பார்க்கலாம். எக்ஸை பார்க்குறதுக்கு, எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். அதாவது இந்த பேர் எடுத்து, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைனில் எப்போதுமே எவ்வளோ தான் இருக்கணும்? டோட்டல் ஆங்கிள் இது ப்ளஸ் இந்த ஆங்கிள் மூணுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி தான் இருக்கணும்? 180 தான் இருக்கணும். இப்போ இதோட ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம்? 40 நமக்கு தெரியும். அப்போ 40 + 25 எவ்வளோது? 65 டிகிரி. அப்போ பேலன்ஸ் உள்ள டிகிரி தான் இந்த இடத்துல இருக்கும். அப்போ 115 டிகிரி இந்த இடத்துல வரும். ஓகேவா? இது ஒரு ப்ரொசீஜராக போடலாம். இதுதான் முதல்ல செம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, செகண்ட் ரோமன் ஆங்கிள் இசட் வந்து 40 டிகிரி. ஏன்னா அங்கே என்னவாக இருந்துச்சு அப்படின்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்றதுல ஆங்கிள் இசட்டோ 40 டிகிரி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். அதுக்கு ரீசன் எழுதணும், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அடுத்த லீனியர் பேர்னு சொல்லியிருக்கோம். அதனால் 40 டிகிரி ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரும்? 180 டிகிரி வரும். அதுக்கு ரீசன் வந்து லீனியர் பேர். இப்போ ஆங்கிள் ஒய் தான் நமக்கு வேணும். இந்த 180 டிகிரி இங்கே இருக்கட்டும், இந்த 40 இந்த சைடு வந்தால் -40 மாறிடும். அப்போ 180ல் 40 போக பேலன்ஸ் 140. அப்போ ஒய்யோட வேல்யூ 140. இப்போ நமக்கு எது தெரிஞ்சிச்சு? இசட் தெரிஞ்சிச்சு, ஒய் தெரிஞ்சிச்சு. இன்னும் எது தெரியாது? எக்ஸ் மட்டும் தெரியல. ஆங்கிள்ஸ் ஆன் ஸ்ட்ரைட் லைன், ஆங்கிள்ஸ் ஆன் ஸ்ட்ரைட் லைன் கண்டிப்பாக எத்தனை டிகிரி தான் இருக்கும்? 180 டிகிரி தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் எக்ஸு, அங்கே ஒரு இடையில ஒரு 25 இருக்குது, ப்ளஸ் ஆங்கிள் இசட் மூணுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஆங்கிள் எக்ஸு தெரியாது. ஆங்கிள் இசட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த இருக்குது ஆங்கிள் எக்ஸு 40 டிகிரி. ஆங்கிள் இசட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 40 டிகிரி. ஆல்ரெடி இங்கே உள்ள 25 டிகிரி. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி? 65 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180. நமக்கு எது வேணும்? எக்ஸு தான் வேணும். அப்போ +65 அந்த சைடு போச்சுன்னா -65 மாறிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 115 டிகிரி வரும். ஓகேவா? அப்போ ஆங்கிள் எக்ஸோட ஆன்சர் 115 டிகிரி, ஆங்கிள் ஒய்யோட வேல்யூ 140 டிகிரி, ஆங்கிள் இசட்டோட வேல்யூ 40 டிகிரி. ஓகேவா? இது செகண்ட் ரோமன், கொஷின் நம்பர் 12 உள்ள செகண்ட் ரோமன். நெக்ஸ்ட்டு
Question number 13. Question number 13 வந்து fill in the blanks கொடுத்துருக்காங்க. If two angles are complementary, then the sum of their measures is complementaryனாவே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு தெரியும். எத்தனை டிகிரி? 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு if two angles are supplementary, then the sum of their measures. supplementary இருந்தால் எத்தனை டிகிரி வரும்? 180 டிகிரி வரும். நெக்ஸ்ட்டு two angles form a linear pair or ஒரு லீனியர் பேரில் டூ ஆங்கிள்ஸ் என்னத்தை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சப்ளிமெண்ட்ரியை ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா 180 டிகிரி தான் வரும். அதனால் அதுக்கு ஆன்சர் வந்து ஓகே, டூ ஆங்கிள்ஸ் ஃபார்மிங் எ லீனியர் பேர் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இந்த இடத்துல ஆன்சர் தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் சப்ளிமெண்ட்ரி. நெக்ஸ்ட்டு இஃப் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி தே ஃபார்ம் எ ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான் அடுத்தடுத்த ஆங்கிள் சப்ளிமெண்ட்ரி ஆச்சா தே ஃபார்ம் எ லீனியர் பேர் தான். இதுக்கு சப்ளிமெண்ட்ரி, இதுக்கு ஆன்சர் வந்து லீனியர் பேர். அடுத்த ஃபிஃப்த் ஒனுக்கு இஃப் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் எ பாயிண்ட் தென் த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஷ். இஃப் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் எ பாயிண்ட் தென் த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல். ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் இஃப் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் அட் எ பாயிண்ட் அண்ட் இஃப் ஒன் பேர் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட் ஆங்கிள் then the other pair of vertically opposite angles are, அதாவது ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது, ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து அக்யூட் ஆங்கிள் அதாவது 90 டிகிரியோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அனதர் பேர் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதையே பார்க்கலாம், இந்த இடத்தையே பார்க்கலாம். இது ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணிக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேர் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, இதுவும் அக்யூட் ஆங்கிள்னா 90 டிகிரி கம்மியாக இருக்குது. அப்போ இதுவும் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும்? ஆப்டியூஸ் ஆங்கிளில் தான் இருக்கும், அபோவ் 90 டிகிரி தான் இருக்கும். அதனால் இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆப்டியூஸ் ஆங்கிள்ஸ். சிக்ஸ்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்டியூஸ் ஆங்கிள். ஃபஸ்ட் ஒனுக்கு 90 டிகிரி, செகண்ட் ஒனுக்கு 180 டிகிரி, அண்ட் தேர்ட் ஒனுக்கு லீனியர் பேர் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி, ஃபோர்த் ஒனுக்கு வந்து லீனியர் பேரு, ஃபிஃப்த் ஒனுக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல், சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து ஆப்டியூஸ் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு question number 14. In the adjoining figure name the following pairs of angles. இதை வச்சுட்டு நம்மளே பேர் ஆஃப் ஆங்கிள் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் இங்கே நம்ம பார்த்தோம்ல அதே போல் தான் இருக்கும். எது இதுவும் தான் வெர்டிக்கலி ஆப்டியூஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸு. ஆப்டியூஸ்னால் அபோவ் 90 டிகிரி. அதே போல் இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்ல ஸ்ட்ரைட் லைனை எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுவும் ஸ்ட்ரைட் லைனு, இதுவும் என்னவாக இருக்கும்? அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அப்போ ஆப்டியூஸ் ஆங்கிள்ன்றது எதுவாக இருக்கும்? இதுவும் தான் இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி பேர் எழுதலாம் அப்படின்னு கேட்டால் இதோட நேம் என்னது? ஆங்கிள். இதோட நேம் ஆங்கிள் ஏஓடி. இந்த நேம் ஆங்கிள் ஏஓடின்னு எழுதலாம். ஆங்கிள் ஏஓடியும் இன்னொன்று இன்னொன்று பிஓசியும். அப்போ ஆங்கிள் பிஓசியும் என்னது? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் ஆப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் ஏஓடியும் ஆங்கிள் பிஓசியும் ஆப்டியூஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். அட்ஜசண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும். ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும்? 90 டிகிரி வரணும். அப்போ 90 டிகிரின்னு வந்துச்சுனாலே எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான் 90 டிகிரியாக இருக்கும், இதுதான் 90 டிகிரியாக இருக்கும். அப்போ அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அட்ஜசன்ட்னா எது சொல்லலாம்? ஆங்கிள் இதை சொல்லலாம், ஆங்கிள் ஏஓபியும் இன்னொன்று என்னது? ஆங்கிள் ஏஓஇயும். இதுதான் என்னவாக இருக்கும்? இதுதான் என்னது? அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இடத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 90 டிகிரி வரும். அப்போ இது வந்து அட்ஜசன்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து தேர்ட் வந்து ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். சப்ளிமெண்ட்ரினாவே என்ன தெரியும்? ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும்னு தெரியும். அப்போ பார்த்தோம்னா இதுதான் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இங்கே எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். இங்கே எத்தனை டிகிரி இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். ரெண்டுத்தை ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அப்போ என்ன எழுதலாம்? இஓபி, அதாவது ஆங்கிள் இஓபி. இதுலேருந்து இது, நெக்ஸ்ட் இதுலேருந்து இது. அப்போ ஆங்கிள் இஓசி.
இதுதான் எதுக்கு ஆன்சர், தேர்டுக்கு ஆன்சர், ஈக்குவல் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒன், அன்ஈக்குவல் சப்ளிமெண்ட். அதே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தான் இருக்கணும், ஆனால் இதே போல் எப்படி இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்படி பார்க்கலாம். இது ஒரு ஸ்ட்ரைட் லைனு,